கோவிலோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ராமர் கோவில் குடமுழுக்கு விழா. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு சார் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு லீவு, எய்ம்ஸுக்கு லீவு இப்படிலாம்? மதசார்பற்ற நாடு. ஏங்க மதசார்பற்றா எல்லாத்துக்கும் நீங்க வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? சோமநாதர் கோயில முஸ்லிம் மன்னர்கள் தான் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. அதை புதுப்பித்தது யார் தெரியுங்களா? பட்டேல் தான். துர்கா ஸ்டாலின் போய் சாமி கும்பிடுறத ஒரு கணவரா அவர் தடுத்தாருன்னா அவங்க போக முடியாது. ஆனா அலோ பண்றாரு. துர்கா ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் எல்லா மதத்தையும் பொதுவாக நான் பண்ணுவேன்ட்டு சத்திய பிரபாகரன் எடுத்து வந்தவர் தான். இந்துக்கள் வாழ்ற தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆட்சி வந்து பிஜேபி இருக்கணுமா வேணாமா? நீங்க இந்துக்கள்னு சொல்றீங்கல்ல, ஆனா அதே ஆட்சியை பத்தியே பேசல. உங்களை பிடிக்கல. வணக்கம், இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்களம் நிகழ்ச்சி. நேற்று அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நடந்தது. இது பற்றிய பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இதை பற்றி நம்மிடம் விவாதிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வெற்றிகரமாக ஒன்றை இடித்து ஒன்றை கட்டிட்டீங்க. அதாவது இடிக்கும்போது இருந்த குதூகூலம் திருப்பி கட்டு இருக்கவும் குதூகூலமாக இருக்கீங்க. ஆமாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு தானே வழி தெரியும். உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருப்பீங்க. நாடு முழுவதும் உங்கள் இந்து அமைப்புகள் ஒரே கொண்டாட்டம். பிற மதத்தை நம்ம வந்து இது சிறுபான்மையை நம்ம வந்து மதிக்கலையோ அப்படின்ற எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்துத்துவ அமைப்புகள். முதல்ல உங்க கேள்வியே வந்து ஒரு தவறான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். ஒன்றை இடித்து ஒன்றை கட்டிட்டோன்றதே தவறான கேள்வி. அதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி என்ன கோயில் இருந்தது? அங்கே இந்து கோயில் தானே இருந்துச்சு. பாபருடைய தளபதி தான் அங்கே இடிச்சு இந்து கோயிலை இடிச்சு அங்கே கட்டினான்றது தான் தொல்லியல் துறை சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இங்கே நேற்று வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் வந்து முழுக்க உச்சநீதிமன்ற ஆணையின்படி தான் கட்டப்படுது. இதில் எந்த ஒரு தரவுகளோ யாரையும் வந்து காயப்படுத்துறதுக்கோ வேலை இல்லை. சிறுபான்மையருக்கு வந்து தேவையான நிலத்தை வந்து உச்சநீதிமன்றமே அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அவங்களும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நாங்கள் கோயிலுக்கு உலகத்திலே சிறந்த ஒரு மசூதி கட்ட போகிறோம்னு சொல்லுவோம். அதையும் நம்ம வரவேற்கிறோம். அதற்கான உதவிகளை மத்திய அரசாங்கம் செய்கின்ற உறுதியளிச்சிருக்கோம். ஒன்றை இடித்து ஒன்றை கட்டுறோன்ற அந்த கட்டன்ட் உள்ள தயவு செய்து வெளியில வாங்க. அதற்கு முன்னாடி இருந்தது என்னன்றத மக்களுக்கு தெரியப்படும். அதை இடித்ததுனால இது இடிக்கிறது இல்ல, நமக்கான உரிமையை நம்ம பெறுறோம். அது நம்ம சட்டப்படி பெறுறோம். நீங்க வந்து இதை இடிச்சதுன்றதுக்கான கடந்த கால நிகழ்வுகள்லாம் ஓரம் தள்ளிவிட்டு உச்சநீதிமன்றம் போகுது. உச்சநீதிமன்றம் நாங்கள் விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 5 பேர் கொண்ட குழு வைக்கிறாங்க. ஆன்மீக பெரியவர்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்து மேல விலகுறாங்க. இல்ல எங்களால விசாரிக்க முடியாது, இது வந்து சமூக முறையை வந்து முஸ்லீம் சகோதரர்களோ இந்து சகோதரர்களோ சேர்ந்து ஒரு சமூகமான முடிவு கொடுக்க முடியும்னு சங்கராச்சாரியர்லேருந்து ரவிசங்கர்லேருந்து எல்லாருமே உள்ள வராங்க. கடைசியில் உச்சநீதிமன்றமே கையில் எடுக்குது. 5 பேர் கொண்ட அமர்வு விசாரிக்குது. அதில் ஒரு சிறுபான்மையரான நீதிபதி இருக்கிறாரு. 5 பேரும் பேசிக்காமே தீர்ப்பு எழுதுறாங்க. அதில் எல்லா 5 பேரும் ஒருமித்த கருத்துக்களை சொல்றாங்க. அங்கே வந்து ராமர் கோயில் கட்டப்படலாம் அப்படின்ட்டு 2020 வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வருது. 4 வருஷம் போராடி மக்கள் வரி பணத்தில், மக்களுடைய அரசாங்க பணத்தில், மக்களுடைய நன்கொடை பணத்தில் இன்றைக்கு பெரிய லெவல்ல பாபர் மசூதி இடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க கட்டியிருக்கிறது அதுலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி. இதெல்லாம் வந்து ஆகம விதிப்படி அவங்க கட்டுறதுங்க. ஒரு இடத்துல இடிக்கப்பட்டானா அந்த இடத்துல கட்டணுன்றதுல எந்த ஒரு விதி கிடையாதுங்க. அது குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே வந்து பூகம்பம் வந்து தாக்காத இடமா எதுவாக இருக்கணும், அந்த சரௌண்டிங்கில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இப்போ அயோத்தியில தான் ராமர் பிறந்தாருன்றது கண்டென்ட் தான் தவிர இந்த இடத்துல தான் பிறந்தாரு இந்த இடத்துல தான் கட்டணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த இடத்துல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? ஏன்னா அங்கேருந்து வந்து நேபாளம் ரொம்ப கிட்ட இருக்கு. நேபாளத்தில் தான் சீதை பாட்டி பிறந்த ஊர். நேபாளத்தில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை மண்ணாய்வு பண்ணுவாங்க. அந்த சரௌண்டிங்கில் தான் கட்டணும் தவிர குறிப்பிட்ட அதிலே பண்ணணும்லாம் எந்த அவசியம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சார், இப்போது இவர் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வந்தது, உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? இன்னொன்று, இதில் தமிழக அரசு செயல்பாடு இருக்கு இல்லையா? நேற்று நடந்ததில் நாங்கள் இப்போ இந்த பூஜை எந்த இடத்துல செய்யக்கூடாது, ஒரு இந்து கோவில் இந்துக்கள் எல்லாம் கூடுற இடம், அங்கே பூஜை வழிபாடு செய்ய அனுமதி கிடையாது, அங்கே நீங்கள் வந்து செயலாளர்கிட்ட அதிக அனுமதி வாங்கணும், எல்இடி திரைக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு 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 ஏதோ ஒரு பாகிஸ்தானில் போய் நீங்கள் ஒரு இந்து கோவிலை நீங்கள் கட்டுற மாதிரி நேற்று ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய தேவை என்ன? அதாவதுங்க, அரசியல் கட்சி அப்படின்னாவே
எல்லாரும் வளரணும் தான் பார்ப்பாங்க. பிஜேபி வளர்ந்துரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றவே முடியாதுன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள். காரணம் என்னன்னா, அவங்களுடைய மதவாதம், ஜாதிவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் தமிழக மக்கள். அந்த வகையில் நேற்று அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் நாங்கள் எந்த எதிர்ப்பும் ராமர் வழிபாட்டுக்கு சொல்லலைன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். அதையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையுமே நடந்துருக்கீங்க. எல்இடி திரையை வந்து தனியார் இடங்கள்ல அனுமதி தேவையில்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. கரெக்ட். கோர்ட்டுக்கு போனது எல்லாமே எனக்கு தெரியும். அது என்னன்னா, அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவருக்கு எனக்கு ரொம்ப வேண்டியவர், வெங்கடேஷ் எப்படி எனக்கு வேண்டியவரோ அதே மாதிரி வேண்டியவர். அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி என்னன்னு கேட்டேன் அமைச்சர்கிட்ட. அவர் சொன்னார், அண்ணா அதெல்லாம் கிடையாது, இதை வேணுமெனே ஒருத்தர் போட்டு அரசியல் ஆக்கணும் தான் இதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த கோயிலையும் எல்இடி வைக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் இல்லை. அம்மையார் நிதி அமைச்சர் இங்கே உட்காந்துக்கிட்டு இதை அரசியல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நான் அரசியல் தான். இப்போ ராமர் கோயில் கட்டுறது கூட நீங்கள் ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. தம்பி வெங்கடேசன் அவர்கள் நல்ல பதில் சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொல்லலை. இந்த மசூதியை இடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறீங்க? மசூதி இடிச்ச இடத்துல நீங்கள் கோயில் கட்டல. நீங்கள் ஒரு நல்ல கேள்வி அவரை கேட்டீங்க. இல்லை, அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார். அதாவது இந்த நிலநடுக்கம் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும். இந்த ராமர், அதாவது ராமர் பிறந்த இடம், இந்த இடத்துல இந்த ரூம்ல இந்த இடத்துல பிறந்தார் இருக்கிற இடத்துல மசூதி இருந்து விட்டு போக வேண்டியது தானேங்க. மசூதி 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நீங்க அன்னைக்கே தேர்ந்தெடுத்து கட்டி இருந்தீங்கன்னா நீங்க பாப்பாங்க. ஒரு இடத்த கட்டுறனா அது வந்து பல வருடங்களாக இரும்பு எஃகு யூஸ் பண்ணாம வெறும் கற்களால் கட்டக்கூடிய இடத்துல, எந்த இடத்துல மண் சார்ந்து இருக்கிறது, எந்த இடம் வந்து பல நூற்றாண்டுகளாக நிலைச்சு நிற்கக்கூடிய கோயிலுங்க அது. இன்னைக்கு நான் தஞ்சை பெரிய கோயில் எப்படி வந்து பல நூற்றாண்டுகளாக நிலைத்து இருக்கோ அதே மாதிரி அயத்துல் ராமர் கோயில். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அந்த இடத்த மறுபடியும் நீங்க மசூதி கட்ட கொடுங்க. ஏன் மசூதி கட்ட? உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டும் நீங்க இது இடையில நீங்க பேசவே முடியாது. தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதை சொல்லுங்க. நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்க மதிக்கிறீங்களா? தீர்ப்பு நமக்கு எவ்வளவு ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கோயில் கட்டிக்கலாம் தான் சொன்னாங்க. நீங்க அந்த இடத்துல கட்டலையே. அந்த இடம் அப்புறம் எங்க வருது? அந்த இடம் அப்புறம் எங்க வருது? அந்த இடம் எங்க வருது? குறிப்பிட்ட அந்த 2.3 ஏக்கர் எங்க வருது? அது உள்ளதான கோயில் கட்டிருக்காங்க. கோயில் இல்ல, அவர் பிறந்த இடம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து 3 கிலோமீட்டர். பிறந்த இடம்ன்றது நீங்களா அசீம் பண்றதுங்க. அந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்றதான் ஐதீகம் தவிர ராமர் அங்க பிறந்தாருன்றதே இது நீங்களா நினைச்சுக்கிறது சொல்றாங்க. பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ராமர் பிறந்தாருன்றது, அந்த இடத்துல பிறந்தாருன்னு ஐதீகம். அந்த இடத்துல பிறகுறப்ப நம்ம ஆகம விதிப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டுறோம்னா சும்மா கட்டிட முடியாதுங்க. ஆகம விதிப்படி பல விஷயங்கள் முன்னெடுக்கணும். அது எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. மண் தன்மை பார்க்கறாங்க. இது பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கிறதுக்கு மாதிரி என்னென்ன கண்டென்ட் வந்து சாத்தியக்கூறா வருதோ அங்க நிர்மாணம் பண்றாங்க. குழந்தை ராமர் சிலை இருந்தது இல்லையா, அந்த சிலை முன்னால இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்க மசூதி கட்டினாங்கன்னு இவ்வளவு பிரச்சனை வந்து எல்லாம் அடிச்சது. இப்போ அந்த சிலையை எடுத்துட்டு இப்போ இன்னொரு சிலையை வடிவமைச்சிருக்கீங்க இல்லையா, அப்போது அதை இடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதாவது ஒரு கோயில் வந்து பல பல பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 500 ஆண்டுகளாக ஒரு பல பிரச்சனைகள் பண்ணியிருக்கு. பல முதலமைச்சர்கள் மாறிடுறாங்க, அதே மாதிரி வந்து பிரதமர்கள் மாறிடுறாங்க. எந்த சொல்யூஷனும் கிடைக்காம கரெக்டாக மோடி அவர்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைச்சவன தான் அது தொடரும். 2014 மோடிஜி ஆட்சியில் வந்தாலும் உடனே அந்த கோயிலை நம்ம தொடரல. 2020 தான் தீர்ப்பு கிடைக்குது. தீர்ப்பு கிடைச்சவன இப்போ தேர்தல் வர்றதுனால கொஞ்சம் முன்னாடி கிடையாதுங்க. அது தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இது வந்து ஒவ்வொரு 2 வருஷம் இருக்கு கட்டுமான பணி முடியறதுக்கு. நான் சொல்றது முழுசா கேளுங்க. அதாவது இது வந்து இந்துக்களுக்கான பண்டிகை கிடையாதுங்க, இந்தியர்களுக்கான பண்டிகை. இதை மண்டையில தயவுசெய்து எல்லாரும் ஏத்துங்க. இது வந்து இந்தியர்களுக்கான பண்டிகை, 140 கோடி மக்களுக்கான பண்டிகை. நீங்க இதுல சிறுபான்மையினர் கிறிஸ்தவர் பிரிக்கிறீங்க. இது இந்துக்களுக்கான பண்டிகை இல்லது. வெங்கடேசன் வந்து யதார்த்தத்தை பேசணும்னு நான் விரும்புறேன். இப்ப முதல்ல என்னன்னா, என்னுடைய கேள்வி 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட கட்டும் போது அந்த பாபர் மசூதி இடிச்சிருக்க வேண்டியது. நான் என்ன சொல்றேன்னா, பாபர் மசூதிக்குள்ளேயே நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது கோவிந்த வல்லப பந்த்னு முதல்வர் அங்க இருந்தார். அப்போது ஒருத்தர், ஒரு பக்தர் ராமர் சிலையை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டார். அப்போ நேரு கூப்பிட்டு கேட்டார், மசூதிக்குள்ளே ராமர் சிலையை வச்சுட்டு எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு பெரிய கலவரமாக மாறிட போகுதுன்னு சொன்னபோது கோவிந்த வல்லபத்தை நானும் போயிட்டு வந்தேன், மசூதிக்குள்ளேயும் போனேன், கோயிலுக்குள்ளேயும் போனேன்,
மசூதியில் இருக்கக்கூடிய இமாமுங்களை கேட்டேன். இருக்கட்டங்க, அவங்கள நாங்களும் தெய்வத்தை தான், அந்த ராமரை தான் அல்லான்னு நினச்சிக்கிறோம், அல்லாவை தான் ராமர் நினச்சிக்கிறோம். காந்தி என்னங்க சொன்னார்? ராமா ராமான்னு நான் சொல்கிறதையும், அல்லா அல்லான்னு கான் அப்துல் கபார் கான் சொல்கிறதையும் நான் அன்போடு கேட்குறேன், அவர் ஆசையோடு கேட்குறாரு, அதுதான் இந்தியான்னு சொன்னார்ல, அதை தான் இமாமுங்க சொன்னாங்க. அதுக்குள்ளே ராமரோட இது இருந்தது. அப்போது வெங்கடேசன் சார் கூட தெரியும், என்ன தெரியும்னா, ராஜீவ் காந்தி இருந்தபோது அங்கே அவரே ஒரு கல் எடுத்து கொடுத்து அங்கே ஒரு சின்ன இது கூட ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ராமர் பூஜை நடக்குது, மசூதி தொழுகையும் நடக்குது அதே மசூதிக்குள்ள. அப்புறம் ஏன் அந்த மசூதியை இடிச்சிங்க? சரி இடிச்சிட்டீங்க, ரைட், கோர்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க, ஆகம விதிப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆகம விதிப்படின்னு சொன்னபோது தான் வெங்கடேசன், சகோதரர் வெங்கடேசனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சங்கராச்சாரியார்கள் என்பது தான் இந்து மதத்தினுடைய அடையாளங்கள். அப்போ அந்த 4 சங்கராச்சாரியர்கள் இந்து மதத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் இது ஆகம விதிப்படி கட்டப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். சார் என்ன சொல்றாரு? ஆகம விதிப்படிலாம் பார்க்கணுங்கிறாரு. நீங்க ஆகம விதிப்படி பார்க்கவே இல்லைங்கிறாரு. நாங்க போக மாட்டோம்னு இல்லை, எங்களை சார்ந்த இந்துக்களையும் போக வேண்டாம் என்று சொல்லுவோம் பூரி சங்கராச்சாரியார் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க காங்கிரஸ் கட்சி இது எதிர்க்குதா இல்லையா? நீங்க வந்து எதிர்க்கிறதுக்கான விஷயம் கிடையாது. வடக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க தைரியமா வந்து அதை எதிர்க்க முடியாது. எங்களுக்கு ராமர் வந்து நாங்க தூக்கி பிடிச்ச அளவுக்கு பிஜேபி தூக்கி பிடிக்கல. நேற்று நடந்ததை வந்து பிரதமர் அவர்கள் பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்குள்ள நம்ம நீண்ட வாதமாக அதை போவே வேணாம். நாங்கள் தான் ராமரை தூக்கி பிடிச்சவர். எங்கள் கையில் ராமர் இருந்த வரையில் ஒரு அழகான அமைதியான ராமர் இருந்தார். அது வந்து அத்வானி அந்த ராமரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு வன்முறையாளராக மாற்றி மசூதி அடிச்சாங்க. இல்லை, ராமரை வன்முறையாளராக அவங்க மாற்றலை. நீங்கள் நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்திற்கு எதிரான செயலாவே இருக்கு. இல்ல, நாங்க எந்த இடத்துல இந்து மதத்துக்கு எதிர்ப்பா? உங்களுடைய கூட்டணி கட்சி சொல்றாங்க. அது பாருங்க, அதான் நீங்க சொல்றீங்க இல்லன்னு சொல்றீங்க. நான் சொல்லிட்டேன் அதுக்கு பதில். அதுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா நடந்தது எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க பாத்துருப்பீங்க. நடந்தது எல்லாரும் கோர்ட்டுக்கு ஒருத்தர் போறாரு, தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. கோர்ட்டுக்கு போற அளவு ஒரு கோவிலுடைய விஷயங்களை கோர்ட்டுக்கு போற அளவு விடணுமா? எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததுக்கு அவர் இல்ல இதை மறுக்கிறேன். தினமலர்ல எந்தெந்த காவல் நிலையத்துல உங்களுக்கு அனுமதி தரலன்றத காப்பியோட அவங்க லெட்டர் பேடோட ஃபிளாஷ் ஆகி நீங்க பாருங்க. நான் ஒன்னும் போய் சொல்ல, தினமலர்ல எந்தெந்த காவல் நிலையத்துல உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது பொது இடத்துல எழுதுது இல்ல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். தினமலர் வந்து எழுதல, நான் சொல்றது காவல்துறை கொடுத்த லெட்டரை அப்படியே ஃபிளாஷ் பண்ணிருக்காங்க. எடுத்து பாருங்க, நேத்து தினமலர் கொடுத்ததுல பாருங்க 5 லெட்டர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு இத ஒரு அரசியல் இங்க இல்ல. நேத்து காலையில தினமலர் அதை நீங்க மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து காலையில வந்து இல்ல, அதற்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல பரவலைன்னா இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு பயந்துதான் அரசாங்கம் வந்து உடனே மறுபறிக்கை வெளியிடுதுன்றாங்க. மறுபறிக்கை இல்ல, அதுக்கு எந்த இடத்துலயும் தடுப்பே இல்லைங்க. வாய்மொழி உத்தரவு தான் போட்டுருந்தாங்க இல்லையா? இல்ல, வாய்மொழி உத்தரவு இல்ல மறுக்கிறேன். வாய்மொழி உத்தரவு மட்டும் இல்லாம கைப்பட காவல் நிலையத்துல லெட்டர் கொடுக்குறாங்க. நம்ம அனுமதி லெட்டர் கொடுக்குறோம், இங்க அனுமதி மறுக்கப்படுகிறது, பொது இடத்துல எல்இடி வச்சு திரையிடக்கூடாது, சிறப்பு பூஜைகள் பண்றதுக்கான அனுமதி இல்லைன்றத தெளிவா காவல்துறை வந்து லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரை பேஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பேப்பர் நீங்க பேப்பர் பாருங்க. நான் போய் சொல்றேன் இருங்க, நான் பேப்பர் அதுதான் சொல்ல தினமலர் உங்க பத்திரிகைன்றாரு. ஏங்க லெட்டர் எங்களுக்கு இல்லங்க, தினமலர் எங்க பத்திரிகைனே வச்சுக்கோங்க. காவல்துறை கொடுத்த லெட்டர் அப்படிங்க எங்க லெட்டர் ஆகும்? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நாங்க எந்த இடத்துலயும் தடுக்கல, இது அரசியல் செய்யறாங்க. இப்ப நீங்க கூட என்ன பண்றாங்க, அயோத்தியில ராமர் கோயில் திறக்கிறாங்க, பெரிய நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க யாரும் போல, காங்கிரஸ் கலந்துக்கல. ஏன் போனா கூட்டணி விட்டு வெளியே வச்சிருவாங்களா? ஏன் போலன்னா, நாங்கள் வந்து நீங்க நேரு யாரு, உயர்ந்த பண்டிட் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு ஆகம விதிப்படிகள் திறக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த இது பிரகாரம் நடக்கலன்னு சங்கராச்சாரிய, நான் எங்களை கேக்குறீங்களா ஏன் போலன்னு? சங்கராச்சாரியர்களை கேளுங்களேன், வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் சங்கராச்சாரியார் 4 சங்கராச்சாரியார் சொன்னதை வச்சுக்கிட்டு இன்றைக்கு 2500 சாதுக்கள் சேர்ந்திருக்காங்க. ஆமா இல்ல, 2500 சாதுக்கள் சேர்ந்திருக்காங்க. அதை வரவேற்று நீங்க 2 சங்கராச்சாரியர் 3 சங்கராச்சாரியர் வந்து ஏதோ சொல்றாங்கன்றத வச்சு ஐயா நீங்க முன்வைக்கிறத இல்ல 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 நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க முன்வைக்கிறத நீங்க வந்து 2 பேர் 3
3 பேரை பாப்பீங்களா 3000 4000 பேரை பாப்பீங்களா? அவங்க வரவேற்றிருக்காங்க. இப்ப முன்னாடி அடையாளம் அதாவது நல்லா கேளுங்க. அவங்கதான் நீங்க அடையாளப்படுத்துறீங்க. அந்த சங்கராச்சாரியார்களை தான் நீங்க தூக்கி சங்கராச்சாரியார் வந்து பூரி சங்கராச்சாரியார் சொன்னதை மட்டுமே நீங்க ஹைலைட்டா பேசுறீங்க தவிர மற்ற மடத்தின் தலைவர்கள் எல்லாம் அங்க வந்து ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டைக்கு வந்திருக்காங்களா? அதை பத்தி இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏங்க நீங்க ஒரு விஷயம் செய்றீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. பார்த்தசாரதி கோவிலுக்கு இவர் போறாரு, ஆளுநர் போறாரு. ஆளுநர் போயிட்டு வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ராஜ்பவன்லேருந்து அறிக்கை வந்திருக்கு. அவர்களுடைய அர்ச்சகர்கள் முகம்லாம் பார்க்கறதுக்கு அச்சத்தில் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஆமா உண்மைதானே. நீங்க கோயில் உள்ள எல்இடி வைக்க கூடாதுன்றீங்க, கோயில் உள்ள அன்னதானம் பதட்டத்தை இதுவே அவரே உருவாக்குற பதட்டம் இல்லைங்க. ஏங்க கோயில் வந்து யாருடைய சொத்து? பக்தர்களுடைய சொத்து. அரசாங்கத்துக்கும் கோயிலுக்கும் எந்த சம்பந்தம்? யாருமே அப்படி சொல்றாங்க. அதாவது கோயிலை நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் அந்த பவரை தான் அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வந்து இந்தியா ஃபுல்லா நடத்தப்படுகிறது. அங்கங்க விளக்கேற்றங்கள் சொல்றோம். யார் யாருக்கு ராமரை வந்து பிடித்திருக்கோ அவங்களுக்கு அன்னதானம் வச்சு பேரை வச்சு கொடுங்க, திரையிட்டு அகண்ட திரையிட்டு பக்தர்கள் காட்டுங்க. ஏன்னா வந்து அது பெரிய நிகழ்வு. இன்னைக்கு இந்தியாவே கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு. 140 கோடி மக்களும் நகிழ்க்கூடிய ஒரு நிகழ்வை சாமானிய மக்களும் கூட சென்றடையணும்னு சொல்றோம் நம்ம. அப்ப கோயில் உள்ள நீங்க எதுவும் பண்ண முடியாது. சரி நாங்க கோயில்ல பண்ணல, மண்டபத்துல வச்சு பண்றோம். மண்டபத்துல எதுவும் பண்ண முடியாது. சரி மண்டபம் வேணா நாங்க ஒரு மக்கள்லாம் அதிகமா கூடுற ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அங்கேயும் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க எதனா பண்ணா காவல்துறை உங்களுக்கு சட்டப்பட மேல் நடவடிக்கை எடுக்கும். இது வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன உடனே எல்லா காவல்துறையும் லெட்டர் கொடுக்குறோம். நம்ம எங்கெங்க நம்ம இது பண்ண போறோமோ எல்லா காவல்துறையும் லெட்டர் கொடுக்குறப்ப அவன் லெட்டர் பேர்ல திருப்பி தராங்க காவல்துறை அதிகாரிகள். அனுமதி மறுக்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனால நாங்க இது பர்மிஷன் அது தினமலர்ல அந்த லெட்டரே போட்டிருக்காங்க. எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் தரலன்னு சொல்லி நமக்கு லெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களா அதையே பேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது பேசும் பொருளாவது. நம்ம மாண்புமிகு இந்திய அறநிலைத்துறை அமைச்சராக சேகர்பாபு அவர்கள் பொது வழியில காஞ்சிபுரத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அரசியலாக்குறாங்கன்னு ஒரு சொன்னதுனாலதான் கோர்ட் வரையும் போகுது. சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லுது நீங்க எந்த அனுமதி வாங்க தேவையில்லை, உச்ச நீதிமன்றமும் சொல்லுது. அப்ப 2 நீதிமன்றமும் சொன்ன பிறகுதான் அமைச்சர் இறங்கி வர்றாரு. நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அப்படின்னா இது என்ன? இது யாருடைய இது ஆட்சி நடக்குது? நீங்க என்ன சிறுபான்மையிற்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கன்றது ஓகே. நான் வந்து தமிழ் இந்து கிடையாது, நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், நான் வந்து அலோலியா சொல்றத எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்து சமய நலத்துறை அமைச்சரான திரு சேகர்பாபு ஒரு கிறிஸ்தவ ஃபங்க்ஷன்ல போய் அலோலியான்னு கத்துறாரு. அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விருப்பம். உதயநிதி தன்னை ஒரு கிறிஸ்தவன் அடையாளப்படுத்துறாரு. ஒண்ணு யாரும் எதுவும் தடை சொல்லல. ஆனால் பொதுவாக ஒரு பண்டிகை வரப்ப நீங்க அந்த சிறுபான்மையர் மக்களை வந்து மகிழ்விக்கணும். இப்ப கூட வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாருமே போக மாட்டான்றது என்ன காரணம்? சிறுபான்மையர் ஓட்டு போயிடும், சிறுபான்மை நம்மள மதிக்க மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இனிமே தான் போறேன்னு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா தர போகல. இவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாங்க போவோம் அவர் சொல்றாரு. அப்படி நாங்களும் காங்கிரஸ் அதுதான் சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், இன்னும் வந்துங்க சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 2 ஆண்டுகள் ஆகுமா கோயில் முடிக்குது. இப்போ ஒரு வீடு கிரக பேசப்படுறோம், 20% முடியாம இருக்கும்போது கிரக பண்ணணும்ன்றது ஐதீகம். கோயில் எப்படின்னாக்கா எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்ன்றது ஐதீகம். அதை விட்டுட்டு இவங்க பண்றது ஒரு முதல் இது. 2வது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இது அரசியல் செய்யறாங்க. நாங்க முதல்ல போறதா தான் முடிவு எடுத்திருந்தோம். இதுல 2 கருத்தே கிடையாது. நம்முடைய கர்நாடகாவுடைய டெப்டி சிஎம்ஏ சொன்னாரு நாமெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எல்லாரும் போறதா முடிவு பண்ணியிருந்த போதுதான் இவங்க வந்து அதுல யாரு உள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உள்ள போறதுல ஆர்எஸ்எஸ் சேர்மன், பிரைம் மினிஸ்டர், அந்த கவர்னர், இவங்க அந்த லிஸ்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, முதல்ல தெரிஞ்சிச்சு. அப்போ மற்றவங்களை இவங்க கோயிலுக்குள்ள விடுற மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒரு அவமரியாதை பண்றது, அரசியல் பண்றாங்க. இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து தேர்தலுக்காக அரசியல் பண்றாங்க. அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். அதை எதிர்த்ததுனாலதான் போல நாங்களும் ராமர் கோயிலுக்கு போவோம். நாளைக்கு போவோம், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போவோம். நாங்க போய் தினம் ராமரை வழிபடுவோம். கேக்குறது இருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கு. வரட்டும், யாரோ ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், நிர்மலா அம்மா வரலாம், யார் வேணாலும் வரட்டும். அவங்க என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, கோயிலுடைய அர்ச்சகர்கள்லாம் பயத்தோடு இருக்காங்க, அவங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆனா அதே அர்ச்சகர்கள் வெளியில வந்து நாங்க எங்களுக்கு எந்த ஆளுநர் சொன்னது, ஆமா ஆளுநர் சொன்னது எந்த அச்சுறுத்தலும் எங்களுக்கு கிடையாது. ஆளுநர் சொன்னது சாரி, எங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு வெளியில வந்து அதே அர்ச்சகர்கள் சொல்றாங்கன்னா
அப்ப நீங்க அரசியல் பண்றீங்களா இல்லையா அதுல? இல்ல இத முதல் நாள்ல இருந்து நாளை கும்பாபிஷேகம் நடக்க போகுது நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து பெருமையான சமய விஷயம் அறநிலையத்துறை இருக்கும். நீங்க அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? நான் கேக்குறது ஆனா என்ன? அந்த ஒரு இத பரபரப்பா கொண்டு இல்ல, வந்தது யாரு? இல்ல. ஒரு எதிர்ப்பு, ராம்ஜி. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதுக்கு தேவை என்ன இல்ல, அப்படின்னு நான் கேக்குறதுன்னா இந்து சமயத்துல நீங்க அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்குறீங்களே, நாங்க வெள்ளியை உருக்குவோம், தங்கத்தை உருக்குவோம், நாங்க வந்து கபாலீஸ்வரர் பணத்தை எடுத்துட்டு போய் குளத்தூர்ல தான் கோயில் காலேஜை கட்டுவோம், சமூகத்துல எல்லா ஒரு பணத்தை எடுக்கிறீங்களே, சமயபுரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எடுத்து நாங்க வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுவோம், எல்லா வேலையும் பண்றீங்களே. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது இந்தியா ஃபுல்லா கொண்டாட போறோம்னு பிஜேபி பகிரங்கமா அறிவிச்ச பிறகு நீங்க இந்து அறநிலைய சமயன்றது என்ன அறிக்கை ஒண்ணும்? யார் யார் இந்து உணவாளர் இருக்காங்களோ அவங்க வந்து கோயில் உள்ள போய் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் சிறப்பு பூஜை பண்றதுக்கும் எல்லா விஷயம் பண்றதுக்கான அனுமதியை என்றைக்கும் ஒத்துழைப்பு தரணும், கொடுக்கணுமா இல்லையா? நீங்க அதான் உங்க வேலை. உங்க சொத்தா கோர்ட்ல போய் வாங்கணும்னா அப்ப நீங்க சிறுபான்மையின் மகிழ்விக்கிறதுக்காக அந்த வேலையை செய்றீங்க. அப்ப ஐயா சொன்னது ஒரே ஒரு விஷயம், நாங்க சொன்னதுல முரண்படுறேன். இப்ப ராமர் வந்து உங்களுக்கு தான் சொந்தம், நாங்க தான் தூக்கி பிடிச்சோம்னா ஏன் நீங்க இதுவரைக்கும் தூக்கி பிடிக்கல? பிஜேபி ஆண்டை விட அதிகமான கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நீங்க தானே ஆண்டீங்க. என்னைக்கு ராமரை நீங்க தூக்கி பிடிச்சீங்க? எங்க நீங்க நான் கேக்குறது, நீங்க சொல்றீங்களே தூக்கி பிடிச்சீங்கன்னு, நீதிமன்றம் போனீங்களா? நீங்க அப்படியே விட்டதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை. நாங்க நீதிமன்றம் போய் தாங்க வழக்காடி தாங்க வெளியே வந்திருக்கோம். அதாவது பாபர் மசூதிக்குள்ள இந்து ராமருடைய இதுவும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்போ கோயில் இடிக்கிற வரை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரே நேற்று மாலை முரசு டிவில ராஜீவ் காந்தி அதுக்கு கல் எடுத்து கொடுத்த வரலாற்று பதிவையும் அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க. இல்ல, நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? காங்கிரஸே கொண்டாட மாட்டேன்றது. ராமரை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஏன் சொல்ல மாட்டேன்றது? நான் சொல்ற ஒரே கேள்வி, ராமரை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்க தான் ராமரை வந்து அங்க பாபர் மசூதியில வச்சோம். ராஜீவ் காந்தி தான் முதல் கல் எடுத்து கொடுத்தாரு. அந்த கிரெடிட்டை நீங்க பப்ளிக்ல சொல்ல மாட்டேன்றீங்க. பொதுவெளியில யாருமே சொல்லல. அவங்க இல்ல ஒரு ராகுல் காந்தி சொல்ற வாக்கு போயிரும்ன்ற பயமா இன்றைக்கு நாங்கள் ராமரை கொண்டாடுறப்ப அந்த இந்து ஓட்டுகள் வேணும் தான் நீங்க கொண்டாட வரீங்க. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, நாம வந்து ஒரு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கி பிடிக்கிறத நாங்க எதிர்க்கிறோம். அதை எதிர்க்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, நேற்று கூட அதை நான் பதிவு செய்த சகோதரர் வெங்கடேசன் முன்னால சபரிமலைக்கு போறோம். முதல்ல யாரு தெரியுமா கும்பிடுறாங்க? வாபர்னு ஒருத்தர் கும்பிடுறாங்க. அவர் யாரு உங்களுக்கும் தெரியும், முஸ்லீம். அவருக்கு பேட்டை துள்ளல்னு ஒன்று சொல்றாங்க. நான் 18 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன். 18 வருஷம் போயிட்டு பேட்டை துள்ளல்னு ஒன்று இருக்கு. அது வாபர்ன்றவர் முஸ்லீம். அவரை கும்பிட்டுட்டு சபரிமலையை கும்பிட்டுட்டு ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல ஒரு மாலையை கழட்டி போடணும்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நேரத்து இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. அப்ப பாருங்க, காந்தி வந்ததுக்கு அப்புறம் கூட மதசார்பற்ற நாடு அவர் சொன்னாரு, அது உண்மை. அதை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் கடைபிடிக்கிறோம். மதசார்பற்ற நாடா உலகம் அழிய கடைபிடிக்கிறோம். இந்த ஆட்சியில அது இருக்குது. ஆனா இருக்குத தவிர பெயரளவில் இருக்கு, எழுத்துல தான் இருக்கு. சக்கரன்னு எழுதிட்டு சிறுபான்மையருடைய வாக்குகளுக்காகவே நீங்க பெரும்பான்மை இந்துக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இருக்கு. அதுதாங்க உண்மை. நாங்க ஒண்ணும் மடையர், அதுதாங்க உண்மை. நாங்க ஒண்ணும் இந்துக்களுக்கு எதிரி இல்ல. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற முதல்வர், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்ற முதல்வர், தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? ஏங்க, இது வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த தடவை இல்ல வாழ்த்து சொல்லவே மாட்டாங்க. எங்கேயுமே வாழ்த்து சொல்ல மாட்டாரு. பண்டிகை பேர் கூட சொல்ல மாட்டாரு. அதை விட விடுமுறை தினத்தை பண்டிகை பேர் கூட சொல்லாத விடுமுறை இந்துக்கள் அவ்வளவு பாவம் செஞ்சவங்களா? அவர் ஒரு கூட்டத்துல பேசுறார், முதல்வர் பேசுறார். நான் வந்து என் மனைவி கோயிலுக்கு போறாங்க, துர்கா ஸ்டாலின். நான் ஒரு நாள் எதிர்த்ததில்லை. அவங்க நடக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு, நான் எதிர்ப்பாளரே கிடையாது. இவங்க முதல்வர் ஆனது தானே அவங்க எல்லாம் செஞ்சாங்க. அப்ப வேண்டாங்கல்ல, அவர் தடுக்கல. அவர் எப்படி தடுப்பாரு? தடுக்கலையே. அந்த அம்மா கும்பிட்டாலும் அவர் கும்பிட்டா ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க ஃபேமிலியில, அதுவும் அவங்களுடைய மனைவி அந்த கூட்டத்திலே நீங்க வந்து இது பூசி முழுகிறதுதான் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் கேளுங்க. திரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன், கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பயணம் போறாங்க, மாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்றாங்க, கோயில் கோயிலா. துர்கா ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் கிடையாது. கூட்டத்துல பேசுறாங்க. ஐயா ஒன்று தெளிவுபடுங்க, துர்கா ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் எல்லா மதத்தையும்
பொதுவாக நான் பண்ணுவேன்ட்டு சத்யபிரபானம் எடுத்து வந்தவர் தான். மனைவியே மனைவி எதுக்குங்க எங்களுக்கு? நாங்க தெளிவான கேட்கிறோம். நேரடியா நான் சொல்றேங்க. நீங்க சத்யபிரபானம் எதுக்கு எடுக்கிறீங்க? சத்யபிரபானம் என்ன எடுக்கிறீங்க? எல்லா மதத்தையும் பொதுவா மதிக்கிறதுன்னு எடுக்கிறீங்க. எங்க முதல்வர் மனைவி எங்களுக்கு பெருமை. நீங்க வச்சுக்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. முதல்வர் மனைவி போனா முதல்வரும் எங்களுக்கு முதல்வர் மனைவி வந்து முதலமைச்சர் கிடையாதுங்க. எங்களுக்கு முதல்வர் மனைவி முதலமைச்சர் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க மனைவி எங்க போனா எங்களுக்கு என்னங்க? நான் கேக்குறது ஒரே கேள்விங்க. நீங்க முதலமைச்சரா நீங்க வந்து ரகசிய காப்பு கேட்டுறேன் கேள்வி, அப்பதான் பதில் சொல்றது ஐயா இருக்கும். முதலமைச்சரா நீங்க வந்து பதவி ஏற்கிறீங்க, ரகசிய காப்பு பிரமாணமும் பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் ஜாதி மத பேதமின்றி நாங்க ஒன்றாக நடத்துவோம் அப்படின்றத நீங்க பதவி ஏற்கீங்க. அப்ப உங்களுக்கு பிடித்திருக்கோ பிடிக்கலையோ இந்துக்கள் பெருவாரிமையா வாழுகிற நாட்டுல வந்து நீங்க இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கு அப்புறம் என்னதுக்கு ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க? இதே மாதிரி பசுமொழி தேவரையாவுடைய தேவ சிலைக்கு போறப்ப குங்குமம் விபூதி கொடுத்தா கீழே தட்டி விடுறீங்க. நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் குங்குமம் பூசினா டக்குன்னு அடிக்கிறீங்க. அப்ப இந்து மனவாரம் பண்ணது புண்படாதா? நீங்க யாரு? இப்ப துர்கா சால் அவர்கள் கோயிலுக்கு போறாங்கன்னா வரவேற்கிறோம். அவங்கள்ட்ட போய் நாங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன் நீங்க கோயிலுக்கு வரீங்க, ஏங்க போறீங்கன்னா அவங்க தனிப்பட்ட முதல்வனுடைய மனைவி, அவ்வளவுதான் அவங்க ஸ்டாண்டு. அவங்கள்ட்ட எந்த அதிகாரம் கிடையாது. நாங்கள் இப்போ ஓட்டு போட்டு உங்களுக்கு பெருமான இந்துக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிக்க மாட்டேன்னு சொன்னா அது எப்படி பூசி முழுகிறது? நாங்க ஒத்துக்க சொல்லுங்க. பூசி முழுகிறதே இல்ல. அப்புறம் மத சார்பற்ற நாடு. ஏங்க மத சார்பற்றா எல்லாத்துக்கும் நீங்க வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? இருங்க கொஞ்சம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நேரு நான் சொன்ன ஆரம்பத்துல உயர்ந்த பிராமண குடும்பத்தை காஷ்மீர் பண்டிட் அவரை ஒரு நாத்திகராக இந்தியர்கள் அறியப்பட்டார்கள். ஏன் அவர் நாத்திகராக மாறினார் தெரியுங்களா? அந்த வரலாறை நான் சொல்றேன். ஏன்னா காந்தி வந்து நேருவை தேர்வு செய்தார். இவர் தான் இந்த நாட்டை மதசார்பற்ற நாடா எல்லோருக்குமான நாடாக அடையாளப்படுத்த இவரால் தான் முடியும்னு நினைக்கிறார். அப்போ சொன்ன உடனே அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, நாம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னா அடுத்தது மசூதிக்கு போகணும், அடுத்தது சர்ச்சுக்கு போகணும், அடுத்தது சீக்கியர்களுடைய அந்த பொற்கோயில் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும். இது வந்து நம்ம இந்தியாவை ஒரு பெரிய பிளவை கூட உண்டாக்கும், ஜாதி மதங்கள் என்பது. அதனால தன்னை இன்னிலிருந்து நாத்திகன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டு எந்த கோயிலுக்கோ போல. சோமநாதர் கோயிலை முஸ்லீம் மன்னர்கள் தான் கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க. அதை புதுப்பித்தது யார் தெரியுங்களா? பட்டேல் தான். இருங்க சார், நேரு உங்களுக்கு தெரியாது, இருங்க நான் சொல்றேன். நேரு தான் புதுப்பித்தார். புதுப்பித்துட்டு அவங்க வந்து நேரு கூப்பிடுறாங்க, இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க, புதுப்பிச்சிட்டோம், மத்திய அரசாங்கத்தினுடைய செலவில் புதுப்பிச்சிட்டோம். ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியை போய் கூப்பிட்டாங்க, அவர் வரன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்க முரண்படுறேன், இதில் நான் முரண்படுறேன். நீங்க உங்க முரண்பாடை சொல்லுங்க. இந்த ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சேன்னா நீங்க முரண்பாடை சொல்லுங்க. ராஜேந்திர பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இது பாருங்க எனக்கு கூட என்ன இருக்கு, ஏன்னா எங்க வீடு ஒரு கோயில் மாதிரி இருந்தது. ஆனந்த பவனை எங்க ஃபாதர் மோதிலால் நேரு அது ஒரு கோயில். நீங்க எப்போது ஆனந்த பவனுக்கு போய் பாருங்க, ஒரு கோயில் வடிவத்திலேயே இருக்கும். தினந்தோறும் பூஜை நடக்கும், புனஸ்காரம் நடக்கும், ஆகம விதிப்படி தான் நடக்கும். ஐயா சொன்ன கருத்து வந்து எந்த அளவு வந்து உண்மைன்னு எனக்கு தெரியாது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு வாட்டி வந்து குஜராத் போறப்ப கடல்ல குளிக்கிறப்போ ஒரு சங்கல்பம் எடுக்கிறார். இங்கே வந்து சோம்நாத்தில் வந்து கஜி முகமது வந்து கோயிலை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நாம் பிறந்த இந்த இதில் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து அரசாங்க செலவில் புறப்பிடிப்புன்னு சொல்லி அரசாங்க செலவில் தான் அந்த சோம்நாத் கோயிலை வந்து புறப்பிடிச்சது. 16 முறை கஜினி படையெடுத்து வந்த கஜினி முகமது இது நம்ம பேசுறோம் தவிர அவர் அந்த 16 முறையும் அவரை தோற்கடித்த பிருத்திவிராஜ் சவுகான் நீங்க பேசுறது 16 முறை தோற்கடிச்சது பேசுறது. இப்ப வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், ஒன்னே சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நான் என்ன ஒன்னே சொல்றேன், இப்ப அவர் சொன்னாரு பாருங்க, நேரு வந்து மதச்சார்பட்டதுனால வரல அப்படின்னு சொல்றது அதை நான் ஏற்றுக்கொள்ள. நேருக்கு வர விருப்பம் இல்லை. சோம்நாத் கோயிலை புறப்பிடிச்சதுக்கும் நேரு அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதை புறப்பிடிச்சதுக்கும் பட்டேல் சம்பந்தம் நீங்க நேரும் தவறான வரலாறு பதிவு பண்றீங்க. நேரு வந்து காங்கிரஸ் சொல்ல வரல, நேரு வந்து மதச்சார்புறதுக்காக போடுறாங்க அப்படி கிடையாது. நேரு வந்து இதற்கான முன்னெடுப்பு எதுவுமே செய்யல, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதான் வரலாற்று பதிவு. ஒரு நேற்று நடச்சலங்க அயோத்தியில யாருங்க முதல் பிரெஃபரன்ஸ் கொடுத்தது? பிரதமருக்கு தாங்க. ஒரு கோயிலை கட்டுறோம், கஜினி முகமதால் அழிக்கப்பட்ட ஒரு கோயிலை புறவணிச்சப்பட்டு சுதந்திர இந்தியாவில் கட்டி மிகப்பெரிய லெவலில் பண்ணா அதுக்கு யாருங்க முதல்ல வந்து நிக்கணும்?
ஜனாதிபதியா நிக்கணும்? யார் நிக்கணும்? பிரைம் மினிஸ்டர் தான் நிக்கணும். ஏன் வரல நேரு? தவிர்க்கப்பட்டு நீங்க என்னுடைய கருத்து என்ன தெரியுங்களா? இருங்க, இன்னொரு சொல்லிடுறேன். இது எந்த உண்மையான ராஜீவ்காந்தி வந்து கல் எடுத்து கொடுத்தாரு, நாங்க அப்படின்னு நாங்க கொண்டாடணும், நாங்க தான் வந்து ராமருக்கு தூக்கி பிடிச்சோம்னு சொன்னாரு. அதே ராஜீவ்காந்தி பீரியட்ல அதுக்கு முன்னாடி வந்து ராமர் கோயில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து நேரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கோச்சிப்பாங்கன்னு தான் அவங்க முதலாக வந்து இப்தார் நோம்புன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அரசாங்க பதவியில் வந்து இப்தார் நோம்புன்னு சொல்லி முஸ்லீம் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அந்த நோம்புக்கான விருதை கொடுத்தாங்கன்னு ஒரு பதிவு இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது எதுக்கு பதில் சொல்லுங்க? நான் என்ன சொல்றேங்க, பட்டேல்னு சொல்றாரு. பட்டேல் யாரு சார்? எங்க தலைவர் சார். அவரு நேரு நாங்க இல்லைன்னு சொல்லல. நீங்க வரலாற்றை படிங்க. நேரு அதை பண்ணாரு. பட்டேலை கேட்காம நேரு எதுவுமே பண்ணதில்லைங்க. வரலாற்றை தயவு செய்து படிங்க. நேருனுடைய புத்தகத்தை தயவு செய்து படிங்க. நேரு என்ன பதிவு பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பெருந்தலைவர் காமராஜர் போகிறார், காந்தியை பார்க்குறாரு. தமிழ்நாட்டுக்கு முதல்வராக யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அப்போ சொல்கிறாங்க, நேருவும் காந்தியும் எங்களுக்கு ராஜாஜி முதல் மந்திரி ஆக்கணும்னு ஆசை. யார் சொல்கிறது? நேருவும் காந்தியும். ஆனால் வல்லபாய் பட்டேல்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவரை கேட்காம பண்ணினோம்னா பிரச்சனை வரும். பாருங்க, பட்டேலுக்கு நாங்கள் எவ்வளோ கௌரவம் கொடுத்து வச்சோம். பட்டேல்கிட்ட போகும்போது பட்டேல் என்ன சொல்கிறாரு? காந்திக்கு நேருக்கும் ஃபோன் பண்ணி, அப்படி வேண்டாங்க, எலெக்ஷன் நடத்தலாம், எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வரட்டும். ஓகேன்ட்டாங்க. யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்தாங்க? ஸ்ரீ பிரகாஷாவை தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அதனால பட்டேல நாங்க அப்ப உங்ககிட்ட ஆள் இல்ல. ராமரை நாங்கள் தான் தூக்கி பிடித்தோம்னா இந்த பிரச்சனைய காங்கிரஸ் 1947 காங்கிரஸ் அதற்கான தீர்வு கொடுக்கல. ஒண்ணு, என்ன கௌரவத்தை இந்த காங்கிரஸ் ராமராஜ்யம் சொன்னவரே இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கடைசியா ஒரு கேள்வி. ஒரு கோவிலோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ராமர் கோவில் குடமுழுக்கு விழா. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு சார் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு லீவு, எய்ம்ஸுக்கு லீவு, இப்படிலாம் ஒரு ஆஸ்பத்திரியை வந்து அடைக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு அனாவசியமான செயல் இல்லை. மத்திய அரசு அலுவலகங்கள் மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே. அதாவது ஒரு கோயில் பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்ற நாட்டில் நம்ம இருக்கோம். 88% அதுக்காக ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் லீவ் கிடையாதுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் லீவ் விட முடியாது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கோர்ட்லயே கேஸ். மருந்தகம், பால், மெடிக்கல்லாம் என்னைக்குமே லீவ் கிடையாது. ஈவன் பந்து கூட லீவ் கிடையாது. சுயேட்சைலாம் மாறிப்பாங்க, அவ்வளவுதான். லீவுலாம் கிடையாது. அன்றைக்கு நம்ம ராமபிரானை தரிசிக்கணும்னு அவங்களாம் ஆசைப்படுறப்ப அலுவல் காரணமாக அது முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. தவிர இதுல வந்து ஹாஸ்பிட்டல் லீவ் விட்டாங்களா நீங்களா கிளப்புறது. எந்த ஹாஸ்பிட்டல் லீவ் விட முடியாது. எந்த மருந்தகத்துக்கு லீவ், உயிர்காக்கும் சம்பந்தப்பட்ட எந்த பொருள் எதிர்ப்பு அதிகமா அழுத்தனாலதான் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் யார் இருக்கிறாங்களோ மத்திய அரசு பணியாளர்கள் அந்த டைம்ல வந்து ஒரு ½ டே வந்து கவர்மெண்ட் அறிவிச்சு ராமபிரானை தரிசிக்குங்க அப்படின்றது தான். ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கறது மிகப்பெரிய விஷயங்க. கோடி புண்ணிய கும்பாபிஷேகம் பார்க்கறது. அதை நான் பார்க்கணும், நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் அரசாங்க ஊழியர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஒட்டுமொத்த இந்தியாவில். அவர்களுக்கு எல்லாம் அந்த ஆசை இருக்குன்றது அவங்க பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? இது இந்துக்கள் பெருமையான இருக்கு. இந்து நாடு இல்ல, நீ இந்து நாடு சொல்லுவாங்க. இந்துக்கள் பெருமையான ஒரு நாடு. இந்துக்கள் பெருமையான நாடுகள் உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கணுமா இல்லையா? ஆனால் மதச்சார்பற்ற நாடு. நான் சொல்றேன், மதச்சார்பற்ற நாடு தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுவும் இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து சேர்த்தாங்க. அதை பத்தி பேசணும், அது பெரிய வரலாறு. அதை விட்டுருங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவர்களுக்கு உணர்வு நீங்க மதிப்பீங்களா? இப்ப முக ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிக்கணும்னா நீங்க வந்து பண்டிகைகளுக்கு வந்து சொல்றோம். துர்கா ஸ்டாலின் வராங்க போறாங்க, எங்களுக்கு துர்கா ஸ்டாலின் எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்க முதல்வருடைய மனைவி, அவ்வளவுதான். தனிப்பட்ட ஒரு நபர், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதிகாரத்துக்கு சம்பந்தம் இருக்கா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.